வணக்கம். மகர ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி பெற்று 3ஆம் இடத்தில் அமருவார். 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட போகும் மகர ராசி. இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகியே போகும். தொழில் தடங்கள், வருமான குறைவு, உறவுகளால் சிக்கல், எல்லா உறவுகளும் இருந்து வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக, கஷ்டங்களுக்கு உதவி புரியும் எந்த வகையான ஆதரவும் இல்லாத மனிதர்களாக, எல்லா உறவுகளும் இருந்தும் தனிமையில் தத்தளித்த வாழ்ந்து வந்த மகர ராசி. செய்யும் தொழிலில் நஷ்டங்களும் கஷ்டங்களும், முயற்சிகளில் பல வகையான தடங்கல்களும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியை செய்து பார்க்கலாம் என்று நினைத்தாலும் அதில் எத்தனை தடங்கல்கள், எத்தனை சங்கடங்கள். இத்தனையும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்பது விலகுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். 7.5 சனியில் விரயச்சனியாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகளை சந்தித்ததும், ஜென்ம சனியாக இருக்கும்போது அனைத்து உறவுகளும் உங்களுக்கு பகையாக மாறியதும், நண்பர்களும் விரோதிகளாக மாறி துரோகிகளாக மாறிய காலகட்டத்திலிருந்து விலகப் போகும் மகர ராசி. கழிவுச்சனி, பாதச்சனி. இந்த 7.5 நாட்டு சனியில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை கஷ்டங்களும் அனுபவித்து இருப்பது தான் மகர ராசி. சனி பகவான் என்பவர் 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும், அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பமாக இருந்தாலும் 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனியாக வரும்போது எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டு காலங்களில் முடிந்துவிடும். கண்டக சனி 2.5 ஆண்டு காலங்களில் முடிந்துவிடும். அஷ்டம சனி, ஆட்டி படைக்கும் அஷ்டம சனி கூட 2.5 ஆண்டு காலங்களில் முடிந்துவிடும். ஆனால் 7.5 சனி என்பது சிறிது சிறிதாக மனிதனை உயிரை குடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட காலம்தான் சொல்லணும். பொருளாதாரம் உங்களுக்கு பெரிதளவு இருந்திருக்காது. அப்படி பொருளாதாரம் இருந்தால் நோயாளிகளாக மாற்றியிருக்கும். சந்தோஷம் இல்லாத மனிதர்களாக, நிம்மதி இல்லாத மனிதர்களாக, செய்யும் தொழிலில் வளர்ச்சி இல்லாத மனிதர்களாக, குடும்பத்தை கூட கட்டி காக்க முடியாமல் கண்ணீர் வடித்த காலங்களிலிருந்து மீண்டு வரப்போவது தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சிறப்பான குணம் இருக்கும் தெரியுங்களா? மகத்துவம் புரிந்த மகர ராசி. மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய நல்வுள்ளம் படைத்த மகர ராசிக்காரர்கள் இன்று நமக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும். தசா நல்லா இருந்தவர்கள் பாடு எவ்வளவோ மேல். தசா சரியில்லாதவர்கள் தான் போட்டி, போராமை, பண கஷ்டம், மன கஷ்டம், துன்பம், துயரம், தாங்க முடியாத வேதனைகளும், உறவுகள் தந்த பல வகையான இன்னல்களும், உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சியும், வளர்ச்சி இல்லாத தன்மையும், கடனாக கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு காசு இருந்தாலும் கொடுக்க மனம் இல்லாமல் மறைத்து வைத்த எத்தனையோ உறவுகளை கண்ணால் பார்த்ததுண்டு, காதால் கேட்டதுண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 7.5 சனி விலகியாச்சு. விலகியதும் நற்பலன்கள் நடந்து விடுமா? ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மகர ராசிக்காரர்களுக்கு வெறும் நற்பலன்களை மட்டும் சொல்லிவிட்டு போவது ஒரு ஜோதிடருடைய கடமையாக இருக்கக்கூடாது. 7.5 சனி விலகுவது 2025. 7.5 சனி, சனி பகவான் பயிற்சி பெற்றதும் 2 மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி ஆகிவிடுவார். இப்பொழுது இருப்பது 5ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 7.5 சனி விலகியாச்சு. இன்னும் கூட கஷ்டங்கள் தீரலை, நஷ்டமாகவே இருக்குது. தொடர் தொல்லைகளும், நோயும், கடனும்,
பிரச்சனைகளும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் குரு, ராகு, கேது, சனி இந்த 4 கிரகங்களும் இதே 2025 2 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். முதலில் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் அடுத்தது குரு பகவான் அவர் 6ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். 6ஆம் இடம் என்ன? நோய், கடன், பகை, எதிர்ப்பு. 7.5 சனியே போயிடுச்சு, இந்த தொல்லையா இன்னும் வருதுன்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? ஆனால் குரு பகவானை பொறுத்த வரையில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சில மாதங்கள் தான் கஷ்டங்களை கொடுப்பார். 7.5 சனி மாதிரி 7.5 ஆண்டு காலங்கள் இம்சையாக இருக்காது. அதே போன்று குரு பகவான் பயிற்சி பெற்றதும் 1 மாதத்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று விடுவார்கள். அதற்கு பிறகு 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, லட்சமாக பணம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் 7.5 சனி முடிந்த மாதிரியே இல்லை, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரியே இருக்குதுன்ற மனவேதனை சொற்கள் என்பது கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, எத்தனையோ சொல்ல முடியாத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் வேதனைகளும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் திரும்பவும் ஒரு முறை இவ்வளோ கஷ்டமானு சொல்கிற வார்த்தையை கேட்பதற்கு மனசில் தைரியம் இருக்காது. அதனால் தைரியம் என்பது 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் போன உடனே வந்துவிடும். பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் வரும். காரணம் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்லுவது. குரு பகவான் பயிற்சி பலனை பொறுமையாக போடுறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானை மட்டும் வைத்து பலன்களை சொல்லிவிட்டு போனால் அப்போ இன்னொரு பலன் போடும்போது 7.5 சனி போன உடனே குரு பகவான் வந்துட்டாரா, ராகு கேதுக்கள் வந்துட்டாங்களான்ற ஒரு மனக்குமுறலான வார்த்தைகள் என்பது வரக்கூடாது. ஆகையால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் சில மாதங்கள் என்பது உங்களுக்கு குரு பகவானால் சில பாதகங்கள் இருக்கும். உண்மையை உடைச்சி சொல்லிடுறதுல மனசுக்கு ஒரு ஆறுதலாக எனக்கு இருக்கும். சில மாதங்கள் என்பது 6ஆம் இடத்திற்கு வந்துட்டால் என்ன பண்ணணும்? நோயாளிகளாக மாறுறது, கடனாளிகளாக மாறுறது, கஷ்டங்கள் நிறையிறது, திரும்பவும் செய்கிற தொழிலில் சில பிரச்சனைகள். சில மாதங்கள் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, பயிற்சி பெற்று சில மாதங்களிலே வக்ரமும் பெற்று விடுவார் குரு பகவான். அப்பொழுது உங்களுக்கு இயல்பான நிலைக்கு வந்து விடலாம். ஆனால் தொடர் கஷ்டங்களும் துன்பங்களும் பல வகையான இம்சைகளும் சனி பகவானால் இருந்தது விலகிவிடும். இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சனி பகவான் பயிற்சி பெற்ற உடனே 3ஆம் ராசியில் அமருவார். அவருக்கு 3 பார்வைகள், இருக்கும் இடம் இல்லாமல் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது 3 பார்வை இருக்கும். இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக அவருடைய பார்வைகள் என்பது நல்ல இடத்தில் இருக்கும்போது பார்க்கின்ற பார்வை அனைத்துமே சிறப்பான பலனை தரும். அதுவே கெட்ட இடங்களிலிருந்து பார்க்கும்போது இருக்கிற இடமும் பாதகத்தை தரும், பார்க்கின்ற பார்வையும் பாதகத்தை தரும். சனி பகவானுக்கு மிகவும் உயர்ந்த நல்ல இடம் என்று சொல்லுவது 3, 6, 11. மீதம் உள்ள 9 ராசிகளில் அமரும் போதும் 3, 6, 11 தவிர்த்துவிட்டு 6 ராசிகளில் கஷ்டங்களை கொடுப்பார். அதிகமான கஷ்டங்களை இன்னும் 3 ராசிகளில் அமரும் போது கொடுப்பார். அவருடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியிலிருந்து ரிஷப ராசியை பார்ப்பார். உங்களுக்கு அது 5ஆம் ராசி. 5ஆம் ராசி என்பதினால் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இனிமேல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்களும் தடைகளும் தடங்கல்களும் மான அவமான சம்பவங்களும் இனிமேல் இருக்காது. மிகவும் துணிச்சலுடன் எதையும் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்குண்டான வழியை மகர ராசிக்காரர்கள் கட்டாயமாக அடையலாம். சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். கன்னி ராசியை பார்வை செய்யும் போது உங்கள் ராசிக்கு அது 9ஆம் ராசி. 9ஆம் ராசியை பார்வை செய்வதனால் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இனிமேல் உங்களுக்கு வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் நற்பலன்களாக மாறி சுப பலன்களாகவே கொடுக்கும். அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியின் மீது பதியும்.
சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலியமாக பல வகையான நற்பலன்கள் என்பது மகர ராசிக்காரர்கள் பெற்று தீருவார்கள். இதில் வெறும் சனி பகவான் தரக்கூடிய சிறப்பான பலன்கள், தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு செயல்படுத்த முடியாத தன்மை, செய்தும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வலியும் வேதனைகளும் முற்றிலும் விலகும். சனி பகவான் விலகியதும் அது மட்டுமில்லாமல் இனி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார். செய்வது சிறிது காலமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்களை செய்வார். 7.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு கொடுத்து வந்த பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் இனி சனி பகவானால் இருக்காது. சனி பகவான் ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டி இருந்தாலும் விலகும்போது அவர் பறித்து கொண்டதற்கு அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்வார். இதில் எந்த விதமான மாற்றமோ சந்தேகமோ வேண்டாம். தொழில் இல்லையா, நல்ல தொழில் அமையும். வருமானம் இல்லையா, வருமானம் பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மையா, உங்களையும் புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகிய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அவர்களாகவே தேடி வந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள், உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள். ஆனால் கஷ்ட நேரத்தில் உங்களை விட்டு விட்டு விலகி சென்ற எந்த உறவாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் வந்து சேர்ந்தால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் 7.5 சனியை சந்தித்து வந்த இந்த கஷ்ட காலங்கள் முற்றிலும் விலகி சந்தோஷம் பெறப்போகிறீங்க. ஆனால் சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் குரு பயிற்சி பெறுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில மாதங்கள் மட்டும்தான். குரு பகவான் மாற்றம் பெற்று 5 மாதங்கள் மட்டும்தான் துன்பங்களை கொடுப்பார். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு உங்கள் வாழ்க்கை என்பது நன்மையும் சந்தோஷமும் பல வகையான நற்பலன்களும் அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் இந்த மகர ராசி. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு கேது பயிற்சியால் பெரிதளவு நற்பலன்கள் உங்களுக்கு இல்லை என்றாலும் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பார். வராத பணம் வந்து சேரும். இதுநாள் வரையில் கனவுகளாக இருந்த பல விஷயங்கள் நினைவாக மாற்றி சந்தோஷம் அடையலாம். ஆனால் 8ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் நற்பலன்களும் இருக்கும். குரு ராகு கேதுவால் சில கெடு பலன்களும் இருக்கும். சில மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக இருந்தால் அடுத்த பயிற்சிகளில் மிகவும் சிறப்பான பலன்களை பெறலாம். குரு பகவான்னா 5 மாதம் தான் தொல்லை கொடுப்பார். அதுக்கப்புறம்லாம் பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டார். ராகு கேதுக்கள் கூட அப்படி தான். ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுத்தால் விலகுவதற்குள் நற்பலன்களை தந்துவிட வேண்டும். 7.5 சனி தான் விலகுச்சுன்னு நினச்சோம். இந்த கிரகங்களும் எங்களுக்கு தொல்லை தான் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா, இது கிரகங்கள். இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் அமர்ந்தால் இத்தகையான பலன் தான் இருக்கும். சும்மாவே சொல்லிடலாம். உங்களுக்கு லட்சாதிபதியாக போகிறீங்க, கோட்டீஸ்வர யோகம் வரப்போகிறது, இனி நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, சொத்தை வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டோம்னாக்கா, ஆனால் ராகு கேதுக்கள் பயிற்சி ஆனவுடனே கஷ்டம் வரும். குரு மாறியதுமே உங்களுக்கு பல வகையில் இன்னல்கள் வரும். 7.5 சனி விலகிய நிம்மதி இல்லையான்ற ஒரு கேள்வி வரும். அப்புறம் ஜோதிடத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். பயிற்சி ஆன உடனே சில மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கும். எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்ட துன்பத்தங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்து இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மாறுவதால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் நவகிரக சாந்தி செய்வதும் உங்களுக்கு இன்னும் இருக்கின்ற சில மாதங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்து அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.